காரை பார்க் பண்ணி நீ கிளம்புப்பா. ஜனனி, ஜனனி, ஜனனி. வாங்க. எப்போ வந்தீங்க? எங்கடி போய் தொலைஞ்ச? எங்க போய் தொலைஞ்ச? எவ்வளவு நேரமா காத்துறது? இருங்க. அப்பா. Shit. இல்லங்க. மாடியில உட்காந்துக்கிட்டு ஏய், எத்தனை தடவை சொல்றது பாட்டிலோட தண்ணியை குடிக்காதன்னு? கர்மம் கர்மம். அடுத்தவன் எப்படி குடிப்பான்? போய் முதல்ல காஃபி கொண்டா. சரிங்க. ஏய், எந்த பக்கம் போற? வர வர சமையல் அறை எந்த பக்கம் இருக்குதுன்னு கூட மறந்துட்டேன். இந்த பக்கம் போ. இல்லங்க. வீட்ல எங்கேயோ குழந்தை அடற சத்தம் கேக்குது. பாவம், பசிக்கும்ல, பால் கொடுக்கணும். அதான். ஏய், குழந்தைய கொஞ்சம் அப்புறம் இருக்கட்டும். முதல்ல போய் காஃபி கொண்டா போ. சரி. போடி. தலையெழுத்துற. ஏன் தலையில கொண்டாந்து கட்டி வச்சாங்க பாரு. எப்ப பார்த்தாலும் குழந்தை, தனிமை, இருட்டுன்னு. என்ன கவனிக்கிறதுக்கு மட்டும் தெரியாது, மத்த எல்லாத்துலயும் கவனம். இந்தாங்க காஃபி. என்னங்க ஏதோ பேசிட்டு இருந்தீங்க? பேசிக்கிட்டு இல்லடி, புலம்பிக்கிட்டு இருந்த. என் தலையெழுத்த நினைச்சு அவ்வளோ தலை வலிக்குது. அப்பா, நான் வேணா தலையை பிடிச்சு விடட்டுமா? ஏன் இன்னும் ஜாஸ்தியா வருது? செல்ல குட்டில பேசாம இங்கே தூங்கு. நான் அப்பாக்கு சாப்பாடு போட்டுட்டு வந்துடுறேன். நீ அழுத அப்பாக்கு பிடிக்காதுல்ல? செல்லம். எங்கடி போய் தொலைஞ்ச? இங்க ஒருத்தர் சாப்பாட்டுக்கு தட்டோட காத்துட்டு இருக்கிறேன். மகாராணி கூப்பிட்டாதான் வருவீங்களோ? அது இல்லைங்க, தோட்டத்துல குழந்தை இல்ல, அத. கருமண்டா, எப்ப பாரு ஏதாவது உளறிக்கிட்டு. சரி சரி, சோத்த போடு. என்னடி சோறு இது? வெந்தது பாதி, வேகாதது பாதி. அதுவும் இல்லாம மேல ஏதோ ஊத்துனிய. உப்பு இல்லாம உரப்பு இல்லாம வெந்நீர் மாதிரி. மனுஷன் திம்பான சோத்த. ஒரு வேலைக்கு துப்பு இல்ல. தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கவும், பசிச்ச வாய்க்கு சோறு போடவும் வக்கு இல்ல. என்னத்த சொல்லி கொடுத்தாலும் உங்க அம்மா. சொன்னா கேளு. குடு. இது எந்த குடுறியே போ. குடு. குடுடி. ஏய் குடுடி. ஏய் என்ன சாப்பிடாம லகன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏன் ஸ்வீட் எத்தனை கொடுக்க மாட்டேங்கறா? ஸ்வீட் தானே உள்ள குடுக்க சொல்லிருக்கேன். குடுப்பாங்க, போய் சாப்பிடு போ. எனக்கும் குடுக்கணும்னா போ. எனக்கு யாரும் தர மாட்டாங்க. குடுக்கலனா அடிப்பேன். நீ தானே என் ஸ்வீட் எடுத்துக்கிட்ட. ஏய் ஏமா, என்னம்மா நீ சாப்பிடலையா? என் வீட்டுக்காருக்கு சாப்பாடு இப்படி இருந்தா பிடிக்காது. யாருக்கு? வேற யாருக்கு? என் புருஷனுக்கு தான். எப்படி இருக்கணுமா? அவருக்கு மல்லிப்பூ மாதிரி இருக்கணும். இப்படி ஒன்னோட ஒண்ணு ஓட்டிட்டு இருக்க கூடாது. இல்லைனா என்ன செய்வாரா? இதோ இப்ப அவ விட்டெறிஞ்சால அந்த மாதிரி பண்ணுவாரு. அப்ப அவர் இல்ல இங்க வந்திருக்கணும். ஐயோ, அவர் இங்க வர வேண்டாம், பாவம். ஏ, உனக்கு புருஷன் மேல அவ்வளவு பாசமா? பாசம் இல்லைன்னா ஏன் வேணாங்கிற?
அப்புறம் எப்படி நான் வீட்டுக்கு போறது? வீட்டுக்கு போனா அவரோட தானே நீ குடுத்தனம் பண்ணணும். பின்ன அவர் கூட தானே வாழணும். உனக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு ரகசியம் சொல்றேன். என் புருஷன் என் குழந்தைய கொன்னுட்டாரு. என்ன, குழந்தைய கொன்னுட்டாரா? ஆமா. அவருக்கு அவளை பிடிக்கவே பிடிக்காது. அவ அழுதா கூட அவருக்கு பிடிக்காது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? கொன்னுட்டாரு. இதெல்லாம் நிஜம். நீ நம்புறியா? சரி, நான் நம்புறேன். நீ போய் சாப்பிடு போ. நீ நம்பாத மாதிரி இருக்கு. இல்ல, நான் சொல்றதுல நிஜம். நம்பு. நான் நம்புறேம்மா, நீ போய் சாப்பிடு போ. நம்பணும். நான் நம்புறேன். நீ போய் சாப்பிடு போ. சாப்பிடுமா. நம்பணும். நம்புறேன். நீ வந்து சாப்பிடுமா. வா. சாந்தா, இனிமே ஒரு பிரச்சனையும் இல்லை. டாக்டர் உன்னை வீட்டுக்கு கூட்டு போக சொல்லிட்டேன். நான் வரமாட்டேன். நீ இல்லாம குழந்தைங்களாம் ரொம்ப கஷ்டப்படுது. சொன்னா கேளு, வீட்டுக்கு வாமா. நான் வரமாட்டேன்னு சொல்றேன்ல. சும்மா சும்மா ஏன் தொல்லை பண்ற? போ, நான் வரமாட்டேன். போ. இவங்களை எல்லாம் பார்க்க எல்லாரும் வராங்க. என்ன பார்க்க மட்டும் என் புருஷன் வரல. இவ்வளவு நாளா என்ன பார்க்க வரல, இப்ப மட்டும் என்ன புதுசா கூப்பிட வந்துட்ட. நான் வரமாட்டேன். போ. யார் உன்னை கூப்பிடுறா? யாரு? என் புருஷன் தான். ஏ சாந்தா, உன் புருஷன் வந்து அங்க காத்துட்டு இருக்காரு. வா. நான் வரமாட்டேன். அந்த ஆள் கூட வாழ மாட்டேன். நான் வரமாட்டேன். முதல்ல வரமாட்டேன்னு சொல்றேன்ல, என்ன விடு. நான் எது செஞ்சாலும் அவருக்கு பிடிக்கவே மாட்டேங்குதுமா. சாதத்தை கொஞ்சம் குழைச்சு வடிச்சிட்டாலும் ஏன் இப்படி கஞ்சி மாதிரி வடிக்கிறேன்னு கேக்குறாரு. சரின்னு தண்ணி கம்மியா வச்சு வடிச்சா ஏன் இப்படி வர வரையா வடிக்கிறேன்னு திட்டுறாரு. அம்மா, ஒரே மாதிரி டெய்லி எப்படி சமைக்கிறது? ஜானம்மா, உன்னோட கஷ்டம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா ஆம்பளைங்களுக்கு வெளியில 1008 டென்ஷன், எரிச்சல், ஆபீஸ்ல, பிசினஸ்ல, இதெல்லாம் யார்கிட்ட காட்ட முடியும் சொல்லு? அப்போ எனக்கு மட்டும் கோவம் வரக்கூடாதா? நான் என்ன அடிமையா? நானும் மனுஷி தானே. நான் ஒன்றும் ஜடம் இல்லையே. எனக்கும் ஆசா பாசம் உணர்ச்சி எல்லாம் இருக்கு. குழந்தை, நீ சொல்றதெல்லாம் கரெக்ட் தாம்மா. ஆனா பொம்பளைங்கன்னா ஆம்பளைங்களுக்கு அடங்கித்தான் போகணும். அது ராமாயண காலமாக இருந்தாலும் சரி, மகாபாரத காலமாக இருந்தாலும் சரி, ஆம்பளைங்களுக்கு பொம்பளை அடங்கித்தான் போகணும். இதுதான் நம்ம தலையெழுத்து. என்ன பண்ணுறது? எனக்கு அப்புறம் உனக்கு ஒரு துணை வேண்டாமா? அதுக்கு தான் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சேன். நான் எத்தனை நாளைக்கு சாசுன்னு சொல்லு? இனிமே உனக்கு உன் புருஷன் தாம்மா எல்லாம். அதனால தான்டா சொல்றேன், மாப்பிள்ளையை கொஞ்சம் அனுசரிச்சிட்டு போடா. மறுபடியும் அந்த புருஷன் கிட்டயா? பின்ன வேற யார்கிட்ட? பிடிக்காத புருஷன் கிட்ட போய் என்ன பண்ணுவ தாயி? அவன் மறுபடியும் உன்னை இங்க அனுப்பி வச்சுட்டானா? அனுப்ப மாட்டாரு. நான் இனிமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன். அவருக்கு நான் நல்லா சமைச்சு கொடுப்பேன். மல்லிகைப்பூ மாதிரி இட்லி செஞ்சு போடுவேன். நான் வீட்டுக்கு போகணும். சரி, நான் உன்னை அனுப்பி வைக்க உதவி பண்றேன். அப்ப நீ வீட்டுக்கு போலாம். ஆனா மறுபடியும் நீ அவகிட்ட உதப்பட்டு சாகாத. இங்க பாரு தாயி, நான் சமயம் பார்த்து உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். சரியா? ஏய், எந்திரி எந்திரி, வா வா. எப்ப பார்த்தாலும் தலையை வச்சு போட்டுட்டே உட்காந்து. வா உள்ள. நான் வீட்டுக்கு போகாம வேற எங்க போக முடியும்? அவர்தான் எனக்கு எல்லாமே. இனிமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தான் நடந்துப்பேன். ஐயோ, குழந்தைய காணுமே. எங்க? என்னங்க? 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 எழுந்திருங்க.
ஏன்டி இப்படி பதற? என்னாச்சு உனக்கு? நம்ம குழந்தைய காணோம். என்ன உளர்ற? நமக்கு எங்க குழந்தை இருக்கு? படி, தூக்கத்தை வந்து டிஸ்டர்ப் இல்ல, பண்ணு. நான் நிஜமாவே சொல்றேன், நம்ம குழந்தைய காணோம். ஜனனி, நீ இப்படிதான் இதுக்கு முன்னாடி கதை எழுதுற, கட்டுரை எழுதுறன்னு சொல்லி என்ன இம்சப்படுத்திட்டு இருந்த. இப்ப குழந்தைய காணும் போது என்ன சித்திரவதை படுத்துறேன். நானு உங்களை சித்திரவதை பண்றேனா? ஐயோ ராமா ராமா, எங்க அம்மா உங்களை தெய்வம்னு சொல்லிருக்காங்க. நான் போய் உங்களை சித்திரவதை பண்ணுவேனா? தப்பு 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 தப்பு, அப்படிலாம் பண்ண மாட்டேங்க. என்னங்க, நிஜமாவே உங்களுக்கு குழந்தை அழுதாலே பிடிக்காது. அதனாலதான் தோட்டத்துல கொண்டு போய் படுக்க வச்சிருந்தேன். இப்ப காணங்க, வாங்க போய் தேடி பார்க்கலாம். எனக்கு பயமா இருக்குங்க, வாங்கங்க போய் தேடி பார்ப்போம். ஐயோ சனினா, ஏன்டி என்ன இம்சப்படுத்துற? நல்லா தூங்கிட்டு இருந்தவனை எழுப்பி குழந்தைய தேடு, கோட்டான தேடினா என்னடி அர்த்தம்? எங்கடி இருக்க குழந்தை? எனக்கு தெரியாம வானத்தை வந்து குதிச்சிருச்சா? வர வர உனக்கு மூளை கட்டி போச்சு. அதான் சம்பந்தம் இல்லாம என்னென்னமோ உளறிட்டு இருக்கிறேன். என்னங்க நீங்க, பிறந்ததுல இருந்து உங்களுக்கு அவ்வளவு பிடிக்காது, அதனால நம்மளுக்கு குழந்தை இல்லைன்னு ஆயிடுமா? வேண்டாங்க, பெண் பாவம் பொல்லாதது. ஐயோ ஐயோ, உன் புலம்பலுக்கு ஒரு எல்லையே இல்லாம போயிடுச்சே. இல்லங்க, குழந்தைய அங்கதான் படுக்க வச்சிருந்தேன். எங்க போனா? ஜனனி, நான் சொல்றதை கேட்பல்ல? கேப்பேன். நமக்கு எந்த குழந்தையும் பிறக்கல. நம்ம வீட்டுல எந்த குழந்தையும் இல்ல. என்னது? ஐயோ, ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீங்க ஆண் குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்பட்டீங்க, அது நடக்கல, பெண் குழந்தை பிறந்துருச்சு. அதுக்காக நமக்கு குழந்தையே இல்லைன்னு ஆயிடுமா? ச்சே, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியே இல்லைங்க. ஆமாண்டி, ஆமா, எனக்கு பெண் குழந்தை மேல இஷ்டம் இல்ல, அதனால நான் அடிச்சே கொன்னுட்டேன். என்னது? கொன்னுட்டீங்களா? அந்த பச்சை மண்ணு கொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்தது? சொல்லுங்க, ஏன் கொன்னீங்க? என் குழந்தைய ஏன் கொன்னீங்க? முதல்ல எனக்கு என் குழந்தை வேணும். சொல்லுங்க, ஏன் கொன்னீங்க? என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு தர போறியா இல்லையா? என் குழந்தை எனக்கு கொடு. என் குழந்தை எப்படி கொன்னீங்க? இப்படிதான் உன் குழந்தைய அடிச்சே சாவடிச்சிட்டேன். ஐயோ, என் இந்த குழந்தை. வீட்டுல இனிமேல் குழந்தையே கிடையாது. இனிமே குழந்தை கிடந்து ஏதாவது டார்ச்சர் கொடுத்தா ஜாக்கிரதை. என்ன சொல்ற? என் குழந்தைய நீ கொன்னுட்டியா? எப்படி கொன்ன? என் குழந்தைய கொடு. என் குழந்தைய கொடு. எப்படி மனசு வந்தது உனக்கு கொல்றதுக்கு? என் குழந்தைய கொடு. எடு கையை, கையெடு. என் குழந்தைய கொடு. கொடு. என்ன விடுங்க? அந்த பக்கம் இழுத்துட்டு போ. என் குழந்தை வேணும். என் குழந்தைய கொடு. கொடு. என் குழந்தை எனக்கு வேணும். என் குழந்தை எனக்கு வேணும். இங்க பாருமா, என் குழந்தை. என்னடி இது அக்கிரமமா இருக்கு? இப்படி கூட ஒரு புருஷன் இருப்பானா? இவ்வளவு நல்ல அழகான ஒரு பொண்ணுக்கு இப்படி அனுசரணை இல்லாத ஒரு புருஷனா? எவ்வளவு பணங்காசு இருந்து என்ன பிரயோஜனம்? நல்ல ஒரு புருஷன் அமையலன்னா இப்படிதான். நீ கவலைப்படாத தாயி, எல்லாம் சரியா போயிடும். என்ன அஞ்சல, பேஷண்டோட உட்காந்து சரிசமமா பேசிட்டு இருக்க? உன்னை டாக்டர் அம்மா கூப்பிடுறாங்க, போய் பாரு. ஏன் ஜனனி, உனக்கு எத்தனை வாட்டி சொல்றது இப்படி வந்து தனியா உட்காராதன்னு? சொன்னா கேட்க மாட்டியா நீ? சரி சரி, சாப்பிடவா. ஏய், நேரம் ஆகுதுல்ல. ஏய், நான் கூப்பிடுறேன், நீ பாட்டு உக்காந்துட்டு இருக்க. வா வா. இதை பாரு அஞ்சல, பேஷண்ட்டுங்களை கவுன்சிலிங் பண்றதுக்கு டாக்டர்ஸ் இருக்காங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உன் மேல ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஜாக்கிரதை. அம்மா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், போய் வேலையை பாரு. ஆமா, எங்க அந்த பொண்ணு? அது தோட்டத்துல இருக்குமா? மாலை மணிவண்ணா, இன்னும் ஏன் தாமதம்? என்னை தடுத்தாட்கொள்ள உனக்கு இன்னும் மனம் வரவில்லையா?
ஜனனி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஏமா தனியா நின்னுட்டு போய் இருக்க? அந்த பக்கம் வேலையை பாருங்க. நான் ஒன்றும் தனியா இல்லையே டாக்டர், இங்கதான் என் புருஷன் கூட பேசிக்கிட்டு இருக்கேன். எங்க இருக்காரு? இங்க தானே நின்றுட்டு இருந்தாரு, எங்க போனாரே தெரியல. சரி சரி பரவாயில்லம்மா, அவர் வரட்டும், வா உள்ள போலாம். டாக்டர் நீங்களே சொல்லுங்க, எனக்கு உடம்புக்கு ஒண்ணுமே இல்லை தானே, அப்புறம் நான் ஏன் இங்க இருக்கணும்? நான் வீட்டுக்கு போறேன். அது மட்டும் இல்ல, என் புருஷனுக்கு நான் இல்லாட்டி எதுவுமே ஓடாது. அவரு அடிக்கடி காஃபி சாப்பிடுவாரு. இல்லைன்னா அவருக்கு தலைவலி வந்துடும். அதுவும் சாதாரண தலைவலி இல்ல, ஒத்த தலைவலி. பாவம் துடிச்சிடுவாரு. டாக்டர் அவரை பத்தி இன்னொரு விஷயம், அவருக்கு மல்லிகைப்பூ மாதிரி இட்லி தான் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் தானே செஞ்சு கொடுப்பேன். நான் இல்லாம அவர் சிரமப்படுவாரு. நான் வீட்டுக்கு போகணும் டாக்டர், என்னை அனுப்புங்க டாக்டர். சரிம்மா, நானே நாளைக்கு உன்னை வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். அஞ்சல, அம்மா என்னங்கம்மா? இவங்களை கூட்டிட்டு போய் ரெஸ்ட் எடுக்க வை. சரிம்மா. கூட்டிட்டு போ. டாக்டர் நாளைக்கு என்ன அனுப்பிடணும், இல்லாட்டி பாவம் என் புருஷன் ரொம்ப கஷ்டப்படுவாரு. சரியா டாக்டர்? மறந்துடாதீங்க, நாளைக்கு என்ன அனுப்பிடுங்க, கண்டிப்பா அனுப்பிடணும். என்ன மிஸ்டர் ரவி, ஒண்ணுமே பேசாம இருக்கீங்க? இல்ல டாக்டர், ஜனனி இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இருக்கட்டுமே. அதுக்கு எவ்வளவு செலவு ஆனாலும் நான் பே பண்ணிடுறேன் டாக்டர். நீங்க சொல்றது எனக்கு புரியல. அவ உங்க ஒய்ஃபு, இப்ப ஒரு குழந்தை மாதிரி இருக்கா. பாவம் உங்க அன்புக்காக ஏங்குறா. அவளை பார்த்தா நீங்களே இப்ப புரிஞ்சுப்பீங்க. நீங்க கொஞ்சம் அவகிட்ட தனியா பேசுங்க. டாக்டர் அவளோட உணர்ச்சிகளை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணுங்க. டாக்டர் அது வந்து நான் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வரேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இப்ப குணமாயிட்டேன், பார்த்தா தெரியல? தெரியுது. என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இல்ல, நான் நல்லா குணமாயிட்டேன். இத பாருங்க, இனிமே நீங்க சொல்ற மாதிரிலாம் நான் கேட்கிறேன். இனிமே உங்க வார்த்தையை நான் மீற மாட்டேன். ப்ளீஸ் என்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. 2 வருஷமா நீ என்ன சித்திரவதை பண்ணது போதாதா? என்ன சொல்றீங்க? இன்னும் கொஞ்ச நாள் இங்கே இரு. ஏன்? ஏன்னா நான் செத்து போயிட்டேன்னு நினைச்சுக்கோ. உன்னை டைவர்ஸ் பண்ணிட்டேன்னு வச்சுக்கேன். ஏன் நான் ஏன் அப்படி நினைக்கணும்? இத பாருங்க, நீங்க என்ன ஏமாத்துறீங்க. என்ன உயிரோட இங்கேயே குழி தோண்டி புதைக்க பாக்குறீங்க. மரியாதை என்ன இங்க இருந்து கூட்டிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? என்ன கூட்டிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போங்க. இல்லையா? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போங்க. என் குழந்தையை தான் கொன்னுட்டேன். இப்ப என்ன இங்கேயே விட்டுட்டு போக பாக்குறீங்க? என்ன வீட்டுக்கு கூட்டிட்டு போ. என்ன கூட்டிட்டு போ. அஞ்சல கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. கூட்டிட்டு போ. விடுங்க. விடுங்க. சாரி மிஸ்டர் ரவி, நான் இதை எதிர்பார்க்கல. ஆமா, குழந்தைன்னு சொல்றாளே, உங்க குழந்தைக்கு என்னாச்சு? இல்ல டாக்டர், எங்களுக்கு குழந்தையே பிறக்கல. எனக்கும் அந்த ஏக்கம் இருக்கு. ஆனா அந்த ஏக்கம் அவளை ரொம்ப பாதிச்சிருச்சு. கற்பனையிலேயே தனக்கு ஒரு குழந்தை பிறந்த மாதிரியும் அத எனக்கு பிடிக்கலன்ற மாதிரியும் அடிக்கடி நினைச்சு ரொம்ப அப்செட் ஆயிடுறேன். இனிமே நான் குழந்தை பத்தி கேட்க மாட்டேன். நான் ஒழுங்கா இருப்பேன். நான் அவருக்கு நல்லா பிடிச்ச மாதிரி சமைச்சு போடுவேன். சரி, நான் எதுவுமே கேட்க மாட்டேன். என்ன கூட்டிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போங்க. என்ன கூட்டிட்டு போங்க. போமா, உன்னை கட்டிக்க போறவன்னு இதை தவிர உனக்கு வேற எதுவுமே தெரியாதா? ஏமா நான் இருக்கிறது உனக்கு பாரமா இருக்கா? எனக்கு அப்புறம் உனக்கு வேற யார் இருக்கா? வர்றவன் உன் அழகுல மயங்கி உன்கிட்ட ஆசையா ஆதரவா இருப்பான். நீயும் அவனை அனுசரிச்சுக்கிட்டு போகணும். நீ சொல்றது புரியுதுமா, நீ சொல்றபடி கேக்குறம்மா. அவர் அனுசரிச்சு போற. அம்மா அம்மா, இங்கதானே பக்கத்துல படுத்துட்டு இருந்தாரு. எங்க போயிருப்பாரு? ஒருவேளை வாக்கிங் போயிருப்பாரோ? நான் இல்லாம கஷ்டப்படுவாரு.